வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனல்ல டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிகல் அப்படிங்கிற லேப்ல 3வது எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 3வது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் as 2வது எக்ஸசைஸ் மாதிரியே தான். 3வது எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கிரியேட் a மூவி ஃப்ரம் a வீடியோ கிளிப் டு டெமான்ஸ்ட்ரேட் ஆடியோ வீடியோ மிக்சிங், ஆட் மியூசிக், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ டிரான்சிஷன் அண்ட் டைட்டில்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செகண்ட் எக்ஸசைஸ் என்னவோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸை மட்டும் வச்சு வீடியோ வீடியோவை எப்படி கட் பண்றது, எப்படி கிராப் பண்றது, ட்ரிம் பண்றது, எப்படி ஒரு வீடியோ கூட இன்னொரு வீடியோ வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பத்தி அதுல வந்து எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய எஃபெக்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோக்கும் எஃபெக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் எப்படி கொடுக்குறது, வீடியோனுடைய டைட்டில் எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து அதில் வீடியோவை வச்சு நம்ம பார்த்துருப்போம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் 3வது எக்ஸசைஸுக்கு. இந்த எக்ஸசைஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோவையும் வீடியோவையும் மிக்ஸ் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா, அந்த வீடியோல உண்டான ஆடியோ வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அதுல இருக்கும். அத சவுண்ட் எஃபெக்ட்ட தூக்கிட்டு வேறொரு சவுண்ட வந்து அந்த வீடியோல சேர்த்த போறோம். ஸோ அதான் வந்து ஆடியோ, வீடியோ மிக்சிங். சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோ எஃபெக்ட்ஸ், ஆ வீடியோ டிரான்சிஷன், டைட்டில்ஸ் ஏற்கனவே செகண்ட் எக்ஸர்சைஸ்ல ஏற்கனவே இத பத்தியெல்லாம் சொல்லியிருப்போம். அதே மாரி தான் இங்கேயும் எப்படி நம்ம வந்து அத செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸர்சைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். Adobe Premiere Pro வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிஸ்டத்துல. Adobe Premiere Pro வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல நியூ ப்ராஜெக்ட். சரிங்களா? நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுல நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் குடுத்துக்கோங்க. நீ என்ன பேர் குடுத்தாலும் சரி. ஆடியோ ஏதோ ஒரு பேர் குடுத்துக்கோங்க. ஆனா ஆடியோன்னு குடுத்துர்றேன். சரிங்களா? குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல DVPAL ஸ்டாண்டர்ட் 48 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. இதுல சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து நான் ஆடியோ மிக்சிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். MIXING ஆடியோ மிக்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டு ஓகேன்னு குடுத்துர்றேன். சரியா? எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆக போகுது. சரியா? அந்த ஸ்க்ரீன். சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுல என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இதுல போய் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. இம்போர்ட்ன்னு குடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி வீடியோ வந்திருக்கும். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு, இம்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து, ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த வீடியோவ இப்படியே கிளிக் பண்ணி இந்த சோர்ஸ் அப்படிங்கிறதுல கொண்டாந்து வச்சீங்கன்னா, வச்சுட்டு நீங்க ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கும். அது ஒரிஜினலா அந்த வீடியோனுடைய ஆடியோ. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலரா எனக்கு வந்து ஒரு சில பார்ட் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பர்ட்டிகுலரா இந்த ஒரிஜினல் வீடியோலேருந்து நான் ஒரு சில கிளிப் மட்டும் தனியா எடுக்கிறேன். எடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். ப்ளே பண்றதுக்காக நம்ம வந்து வீடியோல எடுத்து வைக்கலாம். அல்லது இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோனுடைய இங்க இந்த இடத்துல வீடியோ கிளிக் இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோவ கிளிக் பண்ணுங்க. அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இந்த டைம் லைன் அப்படிங்கிறதுல கொண்டாந்து போட்டுருங்க. டிராக் பண்ணி இந்த வீடியோ 1 அப்படிங்கிற இடத்துல வச்சீங்கன்னா, அந்த வீடியோனுடைய வீடியோவும் இருக்கும். அதுக்கு உண்டான ஆடியோவும் நமக்கு வந்து 2மே வந்து இதுல அப்படியே கன்டினியூஸா வந்திருக்கும். சரிங்களா? சரி இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது அப்படியே இருந்துட்டு போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரே வீடியோ இந்த வீடியோனுடைய ஆடியோ தான் கீழ இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோனுடைய ஆடியோ மட்டும் தனியா வீடியோவையும், ஆடியோவையும் தனியா பிரிக்கிறோம். பிரிக்கிறதுக்கு இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிடுறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா அன்லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து வீடியோவ கிளிக் பண்ணா வீடியோ மட்டும் செலக்ட் ஆகும். ஆடியோவ கிளிக் பண்ணா ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோவ ரிமூவ் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி டெலீட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும்.
சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவ உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ட்ரிம் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ட்ரிம்னா சின்னது பண்றது, பெருசு பண்றது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னது பண்ணி வீடியோ வந்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சவுண்ட், வேற ஒரு ஆடியோ. நான் எங்க இம்போர்ட்ல போயிட்டு, நான் வேற ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா, கிளாப் பண்ற மாரி ஒரு ஆடியோ வச்சிருக்கேன். அந்த ஆடியோவ எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓப்பன். இந்த கிளாப் பண்ற ஆடியோவ தூக்கி இந்த ஆடியோல வைக்கிறேன். சரிங்களா? ஆடியோல வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்க இத கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிக்கலாம். இப்ப நடுவுல வந்து ஒரு கேப். இந்த வீடியோ இது வந்து வீடியோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ குடுத்திருக்கிற ஆடியோ எஃபெக்ட் வந்து இங்க குடுத்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்குது. கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இத வேணா கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. பெருசு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். சரிங்களா? இந்த மாரி நீங்க கூட பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இத இந்த சைஸ்க்கே ஆடியோனுடைய லெவல் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கே எனக்கு இருந்தா போதும்னா, அந்த அளவுக்கு நீங்க சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாரி பண்ணியாச்சு. இப்போ இதுல டைட்டில் எப்படி குடுக்குறது? டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, நியூ டைட்டில், டிஃபால்ட் ஸ்டில்லு, இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து ஃப்ரண்ட். ஓகே. டைட்டில் ஒரு பேர் குடுத்தேன். ஃப்ரண்ட்ன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். இப்ப நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றேன். சரியா? டைப் பண்றது பார்த்தீங்கன்னா, சும்மா வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, நான் ஏதாவது ஒரு டிசைன் வந்து செட் பண்ணி வைக்கிறேன். செட் பண்றேன். இந்த இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. கர்னிங்கு, ஸ்மால் கேப்பு, அண்டர்லைன் இந்த மாரி நெறையாலாம் இருக்கு. இதுல வந்து கலர் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர செலக்ட் பண்ணி ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, அந்த கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இத வந்து நீங்க மூவ் பண்ணி எங்கேயாவது வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? மவுஸ் பாயிண்டர கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த இடத்துல மூவ் பண்ணி நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். டிசைன் இது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இத க்ளோஸ் பண்ணிருங்க. ஃப்ரண்ட் இதே மாரி இன்னொரு டைட்டில் வேணுமா? மறுபடியும் நியூல போய் டைட்டில்ல போயிட்டு, இது வந்து நான் லாஸ்ட்ன்னு வச்சுக்கிறேன் பேரு. ஓகே. அதே மாரி டெக்ஸ்ட் எண்டுன்னு ஏதோ பேர் வச்சுக்கிறேன். எண்டுன்னு பேர் வச்சுட்டு இதுக்கு டிசைன் வந்து ஏதாவது ஒண்ணு குடுத்துர்றேன். இதுக்கு ஒரு கலர் குடுக்குறேன். கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கலர். இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நீங்க எப்படிலாம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைட்டில் வரணும். ஸோ அந்த டைட்டில் நான் இந்த மாரி வைக்கிறேன். அதே மாரி லாஸ்ட்ல ஒண்ணு வைக்கிறேன். சரிங்களா? இந்த மாரி வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, ப்ளே ஆகும். அதே மாரி வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க ஏதாவது குடுக்குறதா இருந்தா குடுக்கலாம். ஆடியோ டிரான்ஸ்லேஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ். வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ஏதாவது எஃபெக்ட் குடுக்குறதா இருந்தா குடுங்க. கலர் கரெக்ஷன், டிஸ்டர்ப், ஜெனரேட், இமேஜ் கண்ட்ரோல், பிளாக் அண்ட் ஒயிட், கலர் பிரஷ் இந்த மாரி நெறைய இருக்கும். ரெண்டர், எலிப்ஸ் ஏதாவது இதுல குடுக்குறதா இருந்தா குடுங்க. எ ஏதோ டிசைன் என்னமோ வந்திருக்கு. அது வேண்டாம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல போயிட்டு ஒண்ணு குடுத்துரலாம். கேமரா வியூ அப்படின்னு இருக்கு. இத வந்து இங்க குடுங்க. கேமரா வியூ ஏதாவது வரும். அதுக்கப்புறம் ரோல் அப்படின்னு இருக்கு. ரோல் வேண்டாம். வெர்டிகல் ஃபிளிப் இத வேணா செட் பண்ணுங்க. இந்த மாரி அடுத்து வீடியோ டிரான்சிஷன் இருக்கு. அதுல ஏதாவது நீங்க செட் பண்றதா இருந்தா பண்ணலாம். டிசால்வ், டிப் டூ பிளாக், டிப் டூ ஒயிட், வித்தர் ஸ்லாவ் ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க என்னமோ. சரி இத ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். சரி ஓகே. இந்த மாரி எஃபெக்ட்ஸ்லாம் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இப்ப என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்கன்னா, அந்த ரெண்டரிங் அந்த அவுட்புட் நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு உண்டான அவுட்புட் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஏற்கனவே இருந்த ஆடியோவ தூக்கிட்டேன். வேற ஒரு ஆடியோ வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க வேற ஒரு கிளிப் கூட எடுத்து வந்து வச்சுக்கலாம். இந்த மாரி அந்த வீடியோலேருந்து ஒரு
இன்னொரு வீடியோவும் கொண்டாந்து கூட நீங்க ஜாயின் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப அது ரெண்டரிங் ஆயிட்டே இருக்கு. கிரியேட் ஆயிட்டே இருக்கு. கிரியேட் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ப்ளே பண்றோம். பார்த்தீங்களா? இந்த வீடியோவுக்கு பாருங்க, இப்ப கிளாப் பண்ற மாரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து வருது. ஆனா முன்ன வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இது. சரிங்களா? இப்ப பார்த்தீங்க இல்லைங்களா? இந்த மாரி டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஒரு வீடியோவினுடைய ஒரிஜினல் ஆடியோ தூக்கிட்டு வேற ஒரு ஆடியோவ மிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃப்ரண்ட் டைட்டில்லாம் செட் பண்ணியிருக்கேன். வீடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல இந்த எக்ஸர்சைஸ். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான எக்ஸர்சைஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வீடியோவ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபைல்ல போயிட்டு சரிங்களா? ஃபைல கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் மீடியா அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல இந்த விண்டோல பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஃபைனலா நீங்க என்னென்ன இந்த எஃபெக்ட்ஸ்லாம் குடுத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து ஒரு வீடியோவா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்னொன்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா, அடோப் மீடியா என்கோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல ஸ்டார்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. அந்த பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து எந்த பாத்துல ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க இந்த மாரி இது வந்திருக்கு பாருங்க. இதுல பாருங்க இது வந்து சோர்ஸ் ஃபைலு. இது அவுட்புட் ஃபைல். அவுட்புட் ஃபைல் எங்க ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல கர்சர் வச்சீங்கன்னா சொல்லும். என்னோட சிஸ்டத்துல இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆக போகுது. WME-யா ஸ்டோர் ஆக போகுது. உங்க சிஸ்டத்துல எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங்ன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் கியூ அப்படிங்கிறத குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த கன்வெர்ட் ஆகும். WME ஃபைலா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல என்கோடிங் அப்படின்னு இருக்கா? இந்த என்கோடிங் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டிக் மார்க் வர மாரி வரும். பச்சை கலர்ல ஒரு டிக் மார்க் வரும். இந்த பச்சை கலர்ல டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க இந்த என்கோடிங் வந்து ப்ராசஸ் வந்து WME-யா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க அந்த லொகேஷன்ல இருக்கிற அந்த WME ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் குடுத்துருக்கீங்க, நீங்க எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த வீடியோக்கு ஆடியோ வந்து எப்படி வேற ஆடியோவ எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்குண்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இவ்வளோதாங்க இந்த எக்சர்சைஸ். ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். இந்த 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 மல்டிமீடியா லேப் அப்படிங்கிறது உங்களுடைய இன்வால்வ்மென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த லேப வந்து ஈஸியா வந்து நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா, நாங்களும் வந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நெறைய வந்து நாங்க குடுப்போம். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோக்கு ஒரு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் குடுங்க. அதே சமயத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.